பாண்டு முனிவரின் சாபத்தால் தன் மனைவியை காதல் கொண்டு தீண்டும்போது உயிர் நீக்க நேரிடும் என்பதால் துறவறம் பூண்டு எப்பொழுதும் தியானத்தில் அமர்ந்திருந்தான். பல முனிவர்களை சந்தித்து ஆசியும் பெற்றிருந்தான். தியானத்தின் பலனாக 3 காலத்தை உணரும் அறிவு அவனது உடலில் கலந்தது. தான் எப்பொழுது வேண்டுமானாலும் இறக்க நேரிடும் என்பதால் தனது மகன்களை அழைத்து, நான் இறந்த பின்னர் எனது உடலின் சதையை நீங்கள் உண்ண வேண்டும், இதனால் 3 காலத்தை அறியும் ஞானம் கிடைக்கும் என்றார். எதிர்பாராத விதமாக அவனது 2வது மனைவியான மாத்திரையை அவன் தீண்டிய போது அவன் உயிர் துறந்தான். தருமனோ தந்தையின் கூற்றுப்படி அவரது உடலை நாம் உண்ண வேண்டும் என்று கூறினான். ஆனால் உடனிருந்த முனிவர்கள், பெற்ற தந்தையின் உடலை இறந்த பின் உண்பது தர்மம் அல்ல, ஆகையால் உடலை சிதைக்காது அப்படியே இறுதி சடங்குகளை செய்ய வேண்டும் என்றார்கள். குந்தியும் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பாண்டுவின் இறந்த உடலை ஒரு எறும்பு வந்து கடித்து கொண்டிருந்தது. அதனை கண்ட சகாதேவன் யாரும் அறியாமல் பாண்டுவை கடித்த அந்த எறும்பை எடுத்து வாயில் போட்டு விழுங்கினான். அவனுக்கு 3 காலத்தை உணரும் அறிவு கிட்டியது. ஒரு சமயம் கிருஷ்ணர் சகாதேவனை அழைத்து, யார் உன்னிடம் எதிர்காலத்தை பற்றி கேட்டால் அவர்களின் கேள்விக்கு ஒரு கேள்வியே பதிலாக கொடு என்றார். அப்பொழுது சகாதேவன், யுத்தத்தை நினைத்து மனம் மிகுந்த கவலை கொள்கிறது மாதவா என்றான். வெற்றி பாண்டவர்களின் பக்கம் என்பதை மறவாதே என்று கூறி அமைதி கொள் என்றார் கிருஷ்ணர்.